ரேணுகா மேடம் அவங்க ஜோதிடர் ரேணுகா மேம் வரவும், அதோட அவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன ஸ்தானமும் ஜீவன காரகனும் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். இன்று இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேனுங்க. இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானமும் ஜீவன காரகனை பற்றி பேச வந்திருக்கிறோம். என்ன சொல்கிறது, ஜீவனஸ்தானம் ஜீவனக்காரகன். பொதுவாக இன்றைக்கி எல்லாரும் நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே பிறந்துட்டோம்னாலே நம்ம டேட் ஆஃப் பர்த்து, நம்ம பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஊர், இதுதான் நம்மளோட மேட்ரே. இதை மட்டும் கம்ப்யூட்டரில் ஓட்டால் நம்ம ஆரோஸ்கோப் வந்துடுது. ஆரோஸ்கோப்புங்கிறது என்ன? நம்மளோட ரெசியூம். நம்ம ரெசியூம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழணும், எப்படி நம்மளோட ரெசியூமில் நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது லக்னாதிபதி லக்னத்தில் இருக்காரு, அந்த ரெசியூமில் நம்மளோட ஆரோஸ்கோப்பில் நம்ம விதி என்ன, அதையே நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னாலே, நம்ம வழி நடந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுக்கு என்ன அப்படின்னா, மெயின் ஜீவனஸ்தானம் ஜீவனக்காரகன் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா தொழிலுங்க. இப்போ வெகு வேறு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 45 வயசு ஆனவங்க எல்லாமே வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு பாதி காலகட்டம் போய் இன்னும் ஒரு குழந்தை குட்டியோட திருமணம் ஆகிருதுங்க, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு தொழிலுங்கிறது அமையவே மாட்டேது. இதோட எத்தனையோ தொழில் பார்த்தாச்சு, ஏன் தொழில் அமைய மாட்டேது, எனக்கு என்ன தொழில் தான் கிடைக்கி, என்ன தொழில் தான் அமையி, எப்படித்தான் வேலை செய்கிறது. சொந்த தொழில் செஞ்சாலும் நிறைய லாஸ் ஆகுது. அடிமை தொழிலுக்கு போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு வேலையே உத்தியோகமே பெரிய அவங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது. சரியா என்ன பிரச்சனைனா சரியா அமைய மாட்டேங்குது. என்ன எதை தேர்ந்தெடுத்து நம்ம போகிறது, எந்த வழியில் போனாலும் நம்மளுக்கு பெருசாக சக்ஸஸே ஆக முடியலையே. ஆடு கறக்கிறதுக்கு போன நக்கறக்கு சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பொழப்பத்தனம் போயிட்டுருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாத்துக்கும் இருக்குது. முதல்ல அது என்ன, நம்ம ஜாதகத்தில் நாம் சொந்த தொழில் செய்யலாமா, இல்லை அடிமை தொழில் செய்யலாமா, இல்லை நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம கைகட்டி தான் வேலை செய்யணுமா, நம்மளோட நிலைமை என்ன, நம்ம ஜாதகம் என்ன, நம்ம ரெசியூமில் என்ன நம்மளோட ரெக்கார்டு இருக்குது, அதை முதல்ல நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணுமுங்க. அதையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடத்தணும். 6ஆம் இடம் வலுத்து ஒரு ஜாதகம் எப்போவுமே அடிமை தொழில் தான். இதுவே 10ஆம் இடம் வலுத்திருந்தால் சொந்த தொழில் செய்யலாம். 6, 10 இதையெல்லாம் கடந்து ஜீவனகாரகன் ஒருத்தர் இருக்கார். 9 பேர் இருக்காங்க. 9 பேர்த்துலேயுமே ஆயுள்காரகன்கிற மாதிரி ஆயுள்காரகன் ஜீவனகாரகன் ரெண்டு ஒன்று தான். இப்போ ஜீவனகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக தொழிலுக்கு முதல் ப்ரியாரிட்டிங்க. பகவான் எந்த இடத்துல எந்த அமைப்பில் இருக்காரோ அதை தொட்டு தான் அவங்களோட ஜீவனம். பொதுவாக நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு 4 மண்டலமாக தான் இருக்கிறோம். நம்ம அந்த 4 வர்க்கத்துக்குள்ளே தான் நம்மளோட எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு வர்க்கத்தில் இருக்கும். அதில் நம்மளோட ஜீவனகாரகனான சனி பகவான் எந்த வர்க்கத்தில் இருக்கார், அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கார், ரெண்டாவது அவர் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா, நல்ல ஒரு சாரத்தில் இருக்காரா, அதை வச்சு தான் நம்ம 6ஆம் இடம் 10ஆம் இடம் அதையும் தாண்டி ஜீவனஸ்தானத்தை வச்சு தான் பார்க்கணும், வச்சு தான் நம்ம தொழிலை நிர்ணயம் பண்ணணும். இப்போ தொழிலுங்கிறது ரொம்பவே மிக மிக முக்கியமான வேலை இல்லாமல் எதுவும் இல்லை. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லை. அன்னைக்கே மகாகவி பாடினார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் பிறந்து வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கெங்கே பின் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு. அந்த மாதிரி ஆணுக்கு பெண் அன்னைக்கு என்றளவு உசிதமோ, ஆனால் இன்று ஆணும் பெண்ணும் சரிசமமாக உத்தியோகம் வேலை பார்க்கறது 100% உசிதமான வார்த்தை, உண்மையும் கூட. இப்போ
ஆம்பளைங்க 10,000 ரூபா மாதம் சம்பாரிச்சிட்டு வர்றாங்கன்னா பெண்களும் 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் சம்பாரிச்சா மட்டும்தான் குடும்பம் கொண்டு போக முடியும். இல்லைன்னா 2 பேரும் வேலைக்கு போகலைன்னா ஒன்றும் பொழப்புத்தனம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழல் போயிட்டுருக்குதுங்க. ஏன்னா காலம் போகிற போக்கு வியாபாரம் பொருளாதாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 கொண்டு போனாத்தான் பால் அந்த அன்னைக்கு உண்டான காய்கறி சாமானத்தை வாங்கிட்டு வரணும். இப்போ வீட்டில் குடும்பம் நடத்துகிற பொம்பளைகளை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பொழப்புத்தனம். இப்படி இருக்கையில் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உத்தியோகத்தை மட்டும் கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்துடணுமுங்க. குறிப்பிட்ட மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கரெக்டான தொழிலை தேர்ந்தெடுத்து நம்ம வழி நடத்தினால் மட்டுமே நம் எதிர்கால வாழ்க்கை கரெக்டாக போக முடியும். அதே மாதிரி அந்த மாதிரி இப்போல்லாம் பரவாயில்ல, எல்லாமே 10th முடிச்சதையுமே அடுத்தது நம்ம குழந்தைய என்ன படிக்க வைக்கலாம், இவனோட எல்லாமே அட்வான்ஸாக கேட்குறாங்க. இவனுக்கு எந்த மாதிரி தொழில் அமைஞ்சால் நல்லா இருக்கும், எந்த மாதிரி தொழில் இவனுக்கு அமைச்சு கொடுக்கலாம், என்ன குரூப் எடுக்கிறதுலேருந்து இருந்தே அவங்க பேஸ் கரெக்டாக போட்டுடுறாங்க. அதே மாதிரி வழி நடத்திடுறோம், பரவாயில்ல, ஓகே. ஆனால் இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே 45 வயசு 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட கேள்விகள் வேலை இல்லை, என்ன பண்ணுறது, நான் என்ன வேலைக்கு போகிறது, 6ஆம் இடம் பழுத்திருக்கு, அடிமை வேலை, ஓகே சரி. அதையும் தாண்டி சனி பகவான் எந்தெந்த கிரகத்தை அடுத்தது தொடுறாங்களோ அந்த தொழிலே, அதை சார்ந்த தொழிலே ஒரு ஜாதகருக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனுங்க, சனி பகவான் அந்த வர்க்கம் என்ன வர்க்கம் அப்படிங்கிறத தனித்தனியாக அவங்கவுங்க ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பொதுவாக சனி பகவான் அடுத்தது சூரியனை தொட்டார் அப்படின்னா, சனி பகவான் அடுத்தது சூரியனோட நட்சத்திரம் இல்லை சூரிய பகவானை தொடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஆளுமை நிறைஞ்ச தொழில், அதிகாரமான தொழில், அரசு தொடர்போட தொழில். ஆனால் சனி பகவான் சூரியனை தொட்ட எல்லாத்துக்குமே அரசு உத்தியோகம் கிடைச்சிருதா அப்படின்னா கிடைக்கிறது அது சிரமம். அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை, ஆனால் அதுவும் கிடைக்கும். அது அவங்க ரெசிமில் எப்படி இருக்குதோ அப்படி. எல்லாத்துக்கும் சனி சூரியனை தொட்டால் எல்லாரும் அரசு உத்தியோகம் பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க ஆளுமையோடு இருப்பாங்க, எந்த இடத்துலையும் அதிகாரத்தோட ஒரு மேனேஜர் இல்லை அப்படின்னா ஒரு தலைமை பண்பு. 10 பேர்த்துக்கிட்ட தலைமை தாங்கிறதும் தலைமை பண்பு தான், 1 கோடி பேருக்கு தலைமை தாங்கிறதும் தலைமை பண்பு தான். ஆனால் எப்படியோ ஒருத்தர் தலைமை பண்போடு இருப்பாங்க சனி பகவான் சூரியனை தொடும்போது. அதே மாதிரி சனி பகவான் அடுத்தது சந்திரனை தொடும்போது அவங்க தொழில் என்ன இருக்கும் அப்படின்னா, உணவு சம்மந்தப்பட்ட தொழில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், உடனே வாங்கினதையும் இன்னைக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் நல்லா இருக்குமுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி உடனே கெடக்கூடிய பொருள் அந்த மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சனி சந்திரன் தேய்மானத்துக்குரிய சந்திரனை போய் சனி பகவான் தொடுறதுனால உடனே இந்த மாதிரி தொழில், டிரான்ஸ்போர்ட்டு, உணவு சம்மந்தப்பட்டது, பால் தயிர் நெய்யிலிருந்து உடனே கெட்டு போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும், நம்ம தான் கெஸ் பண்ணணும். அதுதான் அந்த மாதிரி தொழில், ஓகே. அதே மாதிரி அவங்க மருத்துவ தொழில், நர்ஸு, இந்த போன்ற மருத்துவ தொழிலுக்கும் சனி சந்திரன் தொடரும், சனி பகவான் சந்திர பகவானை தொடணும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் உண்டு. சரி, சனி பகவான் அடுத்தது செவ்வாய் பகவானை தொட்டால் அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அப்படின்னா, செவ்வாய் பகவான் சனி பகவான் வீட்டில் தான் உச்சமாகிறார். அப்போது செவ்வாய் மேக்சிமம் சனி பகவான் செவ்வாயை தொடும்போது ஒரு காவல் பணி, 2வது பாதுகாப்பு பணி, யூனிஃபார்ம் சீருடை பணி, 2வது சிவில் இன்ஜினியரிங், பில்டிங் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டது. அதுதான் நான் சொன்னனே அந்த 4 வர்க்கத்தில் எந்த வர்க்கம், நாலு வர்க்கத்துக்குள்ளே நாம் எந்த வர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இதெல்லாம். எல்லாருமே எலக்ட்ரிஷியன் ஆயிட முடியாது, எல்லாருமே சிவில் இன்ஜினியர் ஆயிட முடியாது. ஆனால் இந்த லைனில் ஏதோ ஒன்று. 2வது சனி பகவான் புத பகவானை தொட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, புதன் பகவானை தொடும்போது இவங்களுக்கு பேப்பர் டாக்குமெண்ட் ரைட்ரு, பேப்பர்ஸு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது. புதன் வீடாக இருந்தால் 100% கம்யூனிகேஷன், அதாவது காற்று வர்க்கமாக இருந்தால் கம்யூனிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, கண்ட்ராக்டர் வேலை, கணக்கு புள்ள வேலை, இந்த மாதிரி MBA HR,
இந்த மாதிரி வரவு செலவுகள் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். சனி பகவான் புதன் பகவானை தொட்டா மார்க்கெட்டிங் லைனில் பல்வேறு துறை இருக்குது. எல்லாம் ஒரே ஒரு மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்குதுன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் ஊதுவத்தி விற்கிறவனும் மார்க்கெட்டிங் தான். டாட்டா ரத்தன் டாட்டா கிட்ட டெண்டர் எடுத்து செய்கிறவங்களும் மார்க்கெட்டிங் தான். அதில் என்ன லெவலுங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். ரெண்டாவது, சனி பகவான் குரு பகவானை தொட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து சிறந்த பேங்க் ஓரியண்ட்டாக இவங்க வேலை பார்க்கலாம். கேஷியர் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது, ஆசிரியர், டீச்சர், இந்த பணி இவங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது, இவங்க ஆன்மீக லைனில் போனால் நல்ல ஒரு குருவாக இருக்கலாம். நல்ல ஒரு நேர்மையான, நல்ல ஒரு சிவபக்தர், நல்ல ஒரு பூஜை புனஸ்காரம், அறநிலைத்துறை வேலை, இந்த மாதிரி சனி பகவான் குரு பகவானை தொட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல இதே மாதிரி இதுன்னு இல்லை, இதே மரக்கடை சனி பகவான் புதன் பகவான் குரு பகவானை தொடும்போது பழைய மரக்கடை, பழைய மரத்தை வாங்கி புது மரமாக இழைச்சி இந்த பிளேவுட்டு கதவு நிலவெல்லாம் விற்கிறாங்கல்லங்க, அது சம்மந்தப்பட்ட தொழில். நம்ம தகுதி, நம்மளுக்கு என்ன தெரியும் அதை சார்ந்து தான் நம்ம தொழிலை சொல்லணும். சரி, சனி பகவான் அடுத்தது சுக்கிர பகவானை தொடும்போது நல்ல ஒரு பேக்கரி வைக்கலாம். இவங்க வந்து கலைத்துறையில் இவங்க நல்லா வருவாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம். ரெண்டாவது, இவங்க டிசைனிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். இல்லை எனக்கு படிப்பெல்லாம் இல்லை, நானெல்லாம் இப்போதே ஒரு 45 வயசு ஆனவர், இதுவரையில் எனக்கு உருப்படியாக தொழில் அமையல அப்படின்னு சொல்லி வந்தால் அவங்கள வந்து நல்லா டீ கடை வச்சு போண்டா வடை சூடுங்கன்னு சொல்லலாம். சூப்பராக போகும். ரெண்டாவது, சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கும்போது நல்ல பேக்கரி, நீட்டாக எதுவுமே கொஞ்சம் கசகசப்புடன் இருக்கக்கூடிய ஹோட்டல் கடை சொல்லலாம் சுக்கிரன் பகவானை தொடும்போது. சரி, சனி பகவான் சுயசாரத்தில் இருந்து அடுத்தது சனி பகவான் அவரோட இதுலேயே நடக்கிறாரு, அவரோட சுயமாக இருக்காருன்னா கண்டிப்பாக 100% அவங்களுக்கு அவங்களோட பிராத்தம் அடிமை தொழில், நேர்மையான தொழில், சொந்த தொழில் செய்யலாம். 100% செய்யலாம். 10ல் சனி திக்பலத்தோடு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவங்க சொந்த தொழில் நேர்மையான வழியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமங்களை, பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தால் சிரமங்களை சந்தித்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. சனி பகவான் அடுத்தது ராகு பகவானை தொட்டு அவங்க ஜீவனஸ்தானம் நகருது அப்படின்னா அவங்க வந்து மாற்று மொழி பேசுறது, ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, தகவல் தொடர்பு, ரெண்டாவது ஸ்டுடியோ, இந்த டைப்ரைட்டிங்கு, ஜெராக்ஸ் மிஷினு, ஸ்கேனிங்கு, இந்த மருத்துவத்துறையிலையெல்லாம் எக்ஸ்ரே லேபு டெக்னீஷியன் சொல்கிறாங்கல்லங்க, அது சம்மந்தப்பட்ட படிப்பு, அது சம்மந்தப்பட்ட வேலை சனி பகவான் ராகு பகவானை தொடும்போது அந்த மாதிரி படிப்பு இவங்களை படிக்க வைக்கலாம். இவங்க சிறந்த நரம்பியல் மருத்துவராக ஆகலாம். ஆழ் மனசை அறியக்கூடிய ஒரு மனோதத்துவ டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. சனி பகவான் ராகு பகவானை தொடும்போது சிறந்த வேத விற்பனராக இருப்பாங்க. அதாவது இவங்களாட்ட ஒரு மந்திரங்களை உபதேசம் பண்ணுறது, மந்திரங்களை சொல்கிறது, ஒரு மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறது, எந்த ஒரு மந்திரங்களாக இருந்தாலும் அப்படியே சரமாரியாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக தொழிலில் இந்த கோவில் ஆன்மீகம், அர்ச்சகர்கள், இது சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு சனி பகவான் ராகு பகவானை தொடும்போது நல்ல ஒரு பிரைன் இவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இவங்க பொழைச்சிக்குவாங்க. அதனால் எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க செய்கிறது வந்து கும்பலில் நிறைய ஒரு 1000 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் தான் இவங்க செய்வாங்க. 1000 பேர்த்துக்கு வழிகாட்டுறவங்கன்னு கூட சொல்லலாம். சனி பகவான் கேது பகவானை தொடும்போது பார்த்திங்கன்னா இவங்க சிறந்த அட்வொகேட். இவங்களுக்கு ஆழமான அறிவு இருக்கும், நியாயமான அறிவு இருக்கும். எங்கே கோர்ட்டு, சர்ச்சு, அட்வொகேட்டு, இது சம்மந்தப்பட்ட படிப்பு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த ஜிஎஸ்டி வரி, இன்கம் டேக்ஸ் வரி, இன்கம் டேக்ஸ் வசூல் பண்ணுறது, நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, நியாயமெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே சனி கேது சேர்க்கை இருக்கும். அங்கே இது சம்மந்தப்பட்ட படிப்பு, இது சம்மந்தப்பட்ட வேலை இவங்களுக்கு நல்லா இருக்குமுங்க சனி கேது தொடர்பு கொள்ளும்போது. ரெண்டாவது, ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் யாரை தொட்டு நகர்றாரு, எதை தொட்டு நகர்றாரு, அதை வச்சு தான் நம்ம ஜீவனத்தை முடிவு பண்ணணும். ஜீவனஸ்தானத்தையும் 10ஆம் அதிபதியும் மட்டும் வச்சு நம்ம தொழிலை நிர்ணயம் பண்ணக்கூடாது.
இப்போ படிக்கிற வயசுலேருந்தே குழந்தைங்க எதிர்காலம் எப்படி போன வாரம் குழந்தை பிறந்திருக்குது, என்ன நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்னு கேட்க வந்தாங்க. மகர ராசிங்க, திருவோண நட்சத்திரங்க, இந்த எழுத்துல பேர் வைங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குதுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், ஏனுங்க பையன் என்ன வடிக்க வைக்கலாமுங்க அப்படின்னு கேட்குறாங்க. முந்தா நேற்று பிறந்திருக்குது, நேற்று பொழுதோடு தான் பிறந்திருக்கு, அடுத்த நாள் காலையில் பேர் எடுக்க வந்தவங்களே அப்படி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸாக நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த 40 வயசு நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் தான் இன்னும் சரியாக தேர்ந்தெடுத்து நம்ம தொழிலை கடைபிடிக்காமல் நிறைய தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால இந்த தடுமாற்றமே வேண்டாம். நம்ம ஆரோஸ்கோப் நம்ம ரெசியூமில் நம்மளுக்கு எதுக்கு யோகிதை எதுக்கு குடுப்பணம் இருக்குதுங்கிறத கரெக்டாக சிறந்த ஜோதிடர்களை வச்சு நீங்கள் அனலைன்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்தணும். எனக்கு தொண்டை வேறு சரியில்லை, இன்னைக்கு போகுது. அதனாலேங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நல்ல எண்ணமே நம்மளை வழிநடத்தும். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம எண்ணம் நல்ல எண்ணம் இருந்தாலே நாம் நல்லா வாழலாம். நல்ல எண்ணம் இருந்தாலே நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சி அடையலாம். இன்று பேச எனக்கு வாய்ப்பளித்த குபேரகலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் வெற்றி படிகட்டுக்கள் யூடியூப் சேனலுக்கும் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேனுங்க. இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாமுங்க. ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம், காங்கேயம், ராஜாஜி வீதி. என்னுடைய பேர் பிஎஸ் ரேணுகா. தொலைபேசி எண் 9965371275. நன்றி, வணக்கம். மைக்கு ரொம்ப ரொம்ப மாடலாக நிற்கிது. ஆமாம், மைக்கு வித்தியாசமாக இல்லை நிற்கிது. அற்புதமாக தெறிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். பேச முடியல, இருமல் சளி அப்படி இப்படின்னாங்க. கேமரா அண்ணனே பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நின்றுச்சு நான் பேசுவதுன்ற மாதிரி அற்புதமாக பேசியிருக்காங்க. மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக லக்ஷ்மி அம்மா பொன்னடை போற்ற வருக வருக என வரவேற்கிறோம்.